இப்ப நடு தெருவில் நினைக்கிறேன். எழுந்துட்டா ராஜா, பள்ளிக்கூடத்துக்கு போடா ராஜா. எப்ப பாரு பள்ளிக்கூடத்து போ ஒரே தொல்லையா போச்சு. ஐயோ, நான் தான் படிக்கல. என் பிள்ளையாவது படிக்க வச்சலான்னு பார்த்தா அவனும் படிக்க மாட்டான். வாத்தியார்ட்ட நான் போய் சொல்லணும். அப்பா அதெல்லாம் நீ வாத்தியார்ட்ட சொல்ல தேவையில்லப்பா. நான் இன்னையில இருந்தே பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போறேன்ப்பா. ப்ளீஸ் கிவ் மீ 50 rupees. என்னடா சொல்ற? ஓ சேட், உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுலா. ஒரு 50 ரூபா கொடுப்பா. என்னது 50 ரூபாயா? எதுக்குடா? ஜஸ்ட் 50 rupees. அதுக்கு கூட இந்த அப்பா மூக்கால அழுது. இந்தடா ராஜா. Dad, I am going to school. Bye bye, Tata, see you. பச்சா, நம்ம பையன் நல்லா இங்கிலீஷ் பேசுறான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்லி தந்தாலும் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ஐயோ, வேலைக்கு நேரமாச்சே. பள்ளிக்கூடத்துக்கு போறாங்களா? பள்ளிக்கூடத்துக்கு படிச்சவன் பாட்டை கெடுத்தானா, எழுதுனவன் ஏட்டை கெடுத்தானா? டேட் ஒரு 50 rupees கொடுத்தாரு. அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். 10, 20, 30, 40, 50, 10. டேய் பிரபு நிக்கறான்டா. டேய் பிரபு, நீ ஸ்கூலுக்கு வரலையாடா? ஐயா வந்துட்டாங்கப்பா. இவங்க IPS ஆக போறாங்க, IAS ஆக போறாங்க, IFS ஆக போறாங்க. மாஸ்டர், மரண மாஸ்டர். உனக்கு பாஸ் ஆகணுமாடா? நான் பாஸ் ஆனா உனக்கு என்ன, நான் பாஸ் ஆகட்டா உனக்கு என்னப்பா? நேற்று வீட்ல போய் என்ன செய்து பாத்தீங்க சார்? நேற்று எங்க வீட்ல சுண்டல் செய்தோம் சார். உப்பு மிளகெல்லாம் போட்டீங்களா சார்? நேற்று எங்க வீட்ல பச்சி சுட்டோம் சார். எண்ணெயில செஞ்சீங்களா, தண்ணியில செஞ்சீங்களா? எண்ணெயில தான் செஞ்சோம் சார். ஸோ இன்னும் வந்துச்சு சார். நீ என்ன ஆக போற? IPS ஆக போறேன் சார். நீ? IAS ஆக போறேன் சார். நீ? IFS ஆக போறேன் சார். வெரி குட். இதெல்லாம் ஆக நல்லா படிக்கணும். எப்போ தான் திருந்தா போறான்? போகடா. டேய் பிரபு, நீ ஸ்கூலுக்கு வரலையாடா? உங்க அப்பா உன்னை படிக்க வைக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நீ உணரவே மாட்டியாடா? அதெல்லாம் உணரலாம், நீ பொத்திக்கிட்டு போ. ஐயே, எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்களே. அப்பா நம்மளை தேடி வந்தாரு. எஸ்கேப். நீங்க பிரபுவோட அப்பா தானே? ஆமா சார். நான் நேற்று கூப்பிட்டுட்டேனே ஸ்கூலுக்கு, ஏன் வரல? சார், கம்பெனில லீவு கிடைக்கல, மன்னிச்சிடுங்க சார். சரி, உங்க கஷ்டமும் எனக்கு தெரியுது. ஆனா உங்க பையனுக்கு? ஏன் பையனுக்கு என்ன ஆச்சு சார்? ஒன்றும் ஆகலை. ஒழுங்கா ஸ்கூலுக்கு வரதில்லை. பசங்கிட்ட கேட்டு அங்க நிற்கிறான் இங்க நிற்கிறான்னு சொல்றாங்க. காசு கூட வச்சிருக்கான்னு சொல்றாங்க. ஏது காசு? சார், டெய்லியே ஸ்கூலுக்கு வரான் சார். நீங்க காசு கூட கேட்டதா சொல்றான் சார். நான் காசெல்லாம் கேட்கல. ஒரு வாத்தியாரா என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும். நீங்க தான் படிக்கிறானா படிக்கலையா, ஸ்கூலுக்கு வரானா வரலையா, நல்லவங்க கூட பழகுறானா பழகலையா, எல்லாம் நீங்க தான் பார்க்கணும். வாழ்க்கை கப்பல் மாதிரி, கல்வி கற்கரை விளக்கு. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கு மேல் உங்க இஷ்டம். ஐயோ ஐயோ, கையெல்லாம் வலிக்கிட்டே. மூட்டை தூக்கி கஷ்டப்படுறேனே. ராத்திரி தூங்கும் போது உடம்புல உயிர் போடுற மாதிரி வலிக்குது. அதை இந்த பிள்ளை உணர மாட்டேங்கிறானே. ஐயோ ஐயோ, நான் தான் படிக்காம பட்ட மரம் ஆயிட்டேன். என் பிள்ளையாவது படிக்க வச்சு கரை சேர்க்கலான்னு பார்த்தா அவனும் படிக்க மாட்டான். ஐயோ ஐயோ, ஆண்டவா
அவனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுடா. வணக்கம். புயல் பற்றிய சிறப்பு செய்தி. கடந்த 2 நாட்களாக வீசி வரும் விசில் புயல் பாதிப்புகள் அதிகம். பாதிக்கப்பட்ட இடங்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சரி செய்யப்படுகிறது. இனி விரிவான செய்தி. கடந்த 2 நாட்களாக வீசி வரும் விசில் புயல் பாதிப்புகள் அதிகம். பாதிக்கப்பட்ட இடங்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு IPS அதிகாரி, ஒரு IFS அதிகாரி கொண்ட ஒரு குழு சரி செய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, மருந்து என அரசு கவனித்து வருகிறது. மீண்டும் அடுத்த சிறப்பு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மரவட்டி எல்லாம் சீக்கிரமா இதெல்லாம் வெட்டி மாத்து. சரிங்க சார். படிக்க வேண்டிய காலத்துல படிச்சிருந்தா இன்னைக்கு இப்படி கஷ்டப்படணுமா? எல்லா வேலையும் செஞ்சு முடிஞ்சிடும். ஆமா சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமா சார், எனக்கும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐ ஆம் சேகர். நீ எங்க படிச்ச? கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்ல சார். உன் பேர் என்ன? பிரபு சார், வெங்கட் பிரபு. ஃப்ரெண்ட்ஸ், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. பிரபு தானே? ஆமா சார், IPS ஆக போறாங்கன்னு